ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இல்லந்தேடி கல்வி ஆப் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அது நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். இனி வந்து நம்ம எம்எஸ் நம்பர் வாங்கி பிள்ளைங்களை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக நம்ம இல்லம் தேடி கல்வி ஆப்லேயே பிள்ளைங்களை ஆட் பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் எம்எஸ் நம்பரெல்லாம் கேட்டு அலைய வேண்டிய தேவையே இல்லை. ஈஸியாக அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இல்லம் தேடி கல்வி ஆப்பை வந்து நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது அப்டேட் ஆனப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை நம்ம மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் வந்து பாஸ்வேர்டாட்டு அதுக்கப்புறம் அச்சு கொடுத்து நம்ம டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்தோன்னா அது ஓப்பன் ஆகிரும். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணனால அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கொடுத்த அப்புறம் நம்ம மாணவர் சேர்க்கைங்கிறத நம்ம கிளிக் பண்ணி ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அந்த ஆட் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணோன்னா சைடில் இந்த ஃபில்டருங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணோன்னா நம்ம எந்த ஸ்கூலுங்கிறத செலக்ட் பண்ணணும். ப்ரைமரி ஸ்கூலா, மிடில் ஸ்கூலா, ஹை ஸ்கூலா, ஹையர் செகண்டரி ஸ்கூலாங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா, நான் இப்போ மிடில் ஸ்கூலில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செலக்ட் டைப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லி எய்டடாக கவர்மெண்ட் ஸ்கூல், நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பக்கத்தில் நம்ம சரௌண்டிங்ஸில் எந்தெந்த ஸ்கூல் இருக்கோ அதெல்லாமே அதில் வந்துடும். இப்போ பாருங்கள், கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல், ஜிஎம்எஸ் மடிச்சல் மிடில் ஸ்கூல், பூத்துறைன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் இப்போது அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. நமக்கு எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூலை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் இப்போது கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் முஞ்சிரைங்கிறத செலக்ட் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க எவ்வளவு ஸ்கூல் கீழே வருதுங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான ஸ்கூலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த நமக்கு எந்த பிள்ளையை ஆட் பண்ணணுமோ அந்த பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்காலோ அந்த பிள்ளையோட ஸ்கூலை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னா எந்த கிளாஸ்ன்னு வரும், அதில் எந்த கிளாஸுங்கிற இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3rd ஸ்டாண்டர்டாக செலக்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து எனக்கு தேவையான அந்த பிள்ளையோட பேர் அதில் இருக்கும், எம்எஸ் நம்பரோட. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா நம்ம ஆட் ஸ்டூடெண்ட்ஸில் அது அங்கே ஆட் ஆயிரும். நமக்கு இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்களே பார்த்துருக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.